அமைதியின் தூதனாய் என்னையை மாற்றுமே. அமைதியின் தூதனாய் என்னையை மாற்றுமே. இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசுவுடைய அன்பும் அருளும் ஆசிரும் நிறைவாக கிடைப்பதாக. நாம் அனைவரும் திருவருகை காலம் 2வது வாரத்தில் அடியெடுத்து வருகின்றோம். இந்த 2வது வாரத்தில் நாம் அனைவரும் இறைமகன் இயேசுவுடைய அமைதியை, கடவுள் கொடுத்திருக்கின்ற அந்த அமைதியை நாம் சிந்திப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைய நாளில் முதல் வாசகத்தை எடுத்து பார்த்தோம் என்றால், இறைவாக்கினர் பாருக் அந்த புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. பாருக் வழியாக ஆண்டவராய கடவுள், நான் கொடுத்த நம்பிக்கை, விசுவாசம், இவற்றை நீ அமைதியின் வழியாக இட்டு செல்ல வேண்டும். அமைதியின் வழியாகத்தான் உன்னுடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் பலப்படுத்த முடியும். எந்த ஒரு வேலை எடுத்தாலும் பொறுமையோடும் அமைதியோடும் நிலைத்திருக்கும் பொழுது, அந்த விசுவாசத்தை நம்பிக்கையில் நிலைத்திருக்கும் பொழுது, நீ என்னுடைய வாழ்க்கையில் நினைப்பதை கண்டிப்பாக பெற்றுக்கொள்வாய் என்று பாருக் வழியாக நினைவுபடுத்துகின்றார். என்ன சொல்றாருன்னா, அவர் கொடுத்த அந்த நம்பிக்கையை என்றும் கைவிடுவதில்லை, நம்மை விட்டு என்றும் எடுத்துக் கொள்வதில்லை என்பதை பாருக் வழியாக நினைவுபடுத்துகின்றார். 2வது வாசகத்தை எடுத்து பார்த்தோம் என்றால், புனித பவுல் அடிகளார் சிறப்பாக சொல்றார், இறைமகன் இயேசுவுடைய அமைதியும் அவருடைய ஞானமும் உங்களுக்கு எப்போது இருக்கும், அதன் வழியாக நீங்கள் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்பெல்லாம் இறைமகன் இயேசுடைய அமைதியும் அந்த ஞானமும், அந்த அமைதிக்காகவும் அந்த ஞானத்திற்காகவும் தான் நம்ம எல்லாரும் இந்த திருவருகை காலத்தில் நாம் தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம். எப்படி அந்த அமைதியை பெற்றுக்கொள்வது, எப்படி அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வது, எப்படி இறைமகன் இயேசுவை நம்முடைய உள்ளத்தில் பெற்றுக்கொள்ளப் போகின்றோம், பிறக்க இருக்கின்ற பாலகனான இயேசுவை எப்படி நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளப் போகின்றோம், அந்த அமைதியையும் ஞானத்தை எப்படி பெற்றுக்கொள்ளப் போகின்றோம் என்பதை சிந்திப்பதற்கு 2வது வாசகம் அழைப்பு விடுக்கின்றது. நற்செய்தியை பார்த்தோம் என்றால், திருமுழுக்கு யோவான் ஆயத்தம் செய்கின்றார், செம்மைப்படுத்துகின்றார், பாதை எல்லாம் செம்மைப்படுத்துகின்றார், ஆயத்தப்படுத்துகின்றார். அப்படி என்றால் அமைதியின் வழியில் அந்த பாதையை செம்மைப்படுத்துகின்றார், பலப்படுத்துகின்றார். இன்றைய நாளில் சிறப்பாக இந்த 3 வாசகம் நமக்கு நினைவுபடுத்துவது என்னவென்றால், அமைதியின் வழியில் நாம் செல்லும் பொழுது நம்மை அவர் கண்டிப்பாக ஒரு தூதராக நம்மை பயன்படுத்துவார். அமைதியின் தூதராக நாம் மாற வேண்டும் என்றால் அதற்குள்ள குணங்கள், நம்ம கடவுள் மீது இருக்கின்ற நம்பிக்கை, கடவுள் மீது இருக்கின்ற விசுவாசம், கடவுள் மீது நாம் கொண்டிருக்கின்ற அளவறியாத நம்பிக்கை, அவரிடமிருந்து நமக்கு கிடைக்கின்ற அன்பும் அருளும் நம்மை நினைவாக வழிநடத்தும். ஒரு சின்ன கதையை, அந்த அமைதியை பற்றி பேசுறதுனால ஒரு சின்ன கதையோடு இந்த 3 வாசகத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒரு ஊர்ல மாலை நேரம் தாத்தா அவங்களுடைய பேர பிள்ளைகளோட விளையாண்டு கொண்டிருக்கின்றார். மாலை நேரம் ஒரு 6 மணி. அப்பொழுது விளையாண்டு கொண்டிருக்கின்ற தருணத்தில் தன்னுடைய கையில அவர் கட்டியிருந்த இந்த வாட்ச், ரிஸ்ட் வாட்ச் தவறி விழுந்துருச்சு. உடனே பார்த்துட்டு தாத்தா தன்னுடைய பேர பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்றாரு, எப்பா, என் கையில இருந்த வாட்ச் காணாம போயிருச்சு, எல்லாரும் தேடுங்க, தேடி எடுத்து கொடுக்குறவங்களுக்கு நான் ஒரு பிரைஸ் தரேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே எல்லாரும் அறக்க பறக்க பறந்துகிட்டு ஒரு அமைதி இல்லாமல், ஒரு சாந்தம் இல்லாமல், கூச்சலோடும் சத்தத்தோடும் பேசிக்கொண்டு தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். கண்டுபிடிக்க முடியல. ஆனால் கடைசியில் இவங்களாம் முயற்சியை கைவிட்டு விட்டு வீட்டுக்கு சென்றாங்க. அப்ப கடைசி பேரன் அவர் என்ன செஞ்சானா, அப்படியே அமைதியா உட்கார்ந்திருந்து யோசிச்சு சிந்திச்சு அமைதியில் இருக்கும் பொழுது அவனுக்கு டிக் டிக் அந்த வாட்சோடைய சவுண்டு கேட்டிருக்கு. எந்த திசையில கேட்குதுன்னு பொறுமையா அமைதியா உட்கார்ந்திருந்து அந்த திசையை நோக்கி பயணித்து அந்த வாட்சை எடுக்கிறான். எடுத்து தாத்தாரை கொடுத்து பிரைஸை பெற்றுக் கொள்கின்றான். பரிசானது கொடுக்கப்படுகின்றது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அமைதியோடு இருக்கும் பொழுது நமக்கு எல்லாம் கிடைக்கும். அமைதியின் வழியாக இறைமகன் இயேசுவை பெற்றுக் கொள்ளலாம். நிறைய நேரத்தில் நம்ம ஆற பறக்க யோசித்து கொண்டு பலவிதமான சிந்தனைகளோடு இருக்கின்றனால நம்முடைய சிந்தனைகள் சிதறடிக்கப்பட்டு நம்ம அந்த அமைதியை இழந்து விடுகின்றோம். எது நமக்கு கிடைக்குமோ அதையும் வாழ்க்கையை இழந்து விடுகின்றோம். நிறைய நேரத்தில் யோசிக்கிறோம், நான் எனக்கு இது கிடைக்க மாட்டேதுன்னு. எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை அந்த நேரத்தில் கற்றுக்கொண்டு அதன் வழியாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சிறப்பாக எங்களுடைய சபையின் பாதுகாவலர்
இந்த அமைதியை பற்றி நிறைய எழுதியிருக்காரு, நிறைய எடுத்துரைக்கின்றார். ஒரே ஒரு விளக்கத்தோடு நான் இன்றைய நம்முடைய சிந்தனையை நிறைவு செய்ய விரும்புகின்றேன். பார்த்தோம்னா புனித பிரான்சிஸ் சலேசியார் சொல்றாரு, நம்ம எல்லாரும் இந்த உலகத்திற்கு அமைதி வேணும், இந்த உலகத்திற்கு நான் எப்படி அமைதியை பெற்றுக் கொடுக்க முடியும், இந்த அமைதியை எப்படி நான் ஏற்படுத்தலாம் அப்படின்னு தான் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த அமைதியை இந்த உலகத்திற்கு எப்படி கொடுக்க முடியும்னா, இந்த அமைதியானது உலகத்திற்கு எப்படி கொடுக்க முடிய வேண்டும் என்றால், இந்த அமைதி நம்முடைய உள்ளத்தில் முதலாவதாக பிறக்க வேண்டும். இந்த உள்ளத்தில் பிறக்கும் பொழுதுதான் இந்த உலகத்திற்கு நாம் கொடுக்க முடியும். அப்பெல்லாம் அமைதியை உன் உள்ளத்தில் ஏற்படுத்து. அந்த அமைதியை உன் உள்ளத்தில் ஏற்படுத்தும் பொழுது அந்த அமைதியை நீ உலகிற்கு கொடுக்கின்றாய் என்று எங்களுடைய சபையின் புனித பிரான்சிஸ் சலேசியார் உறக்கெடுத்து உரைக்கின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, நம் அனைவரும் இந்த திருவருகை காலம் 2ஆம் வாரத்தில் அமைதியை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அமைதியின் தூதனாக மாற வேண்டும் என்று நம்ம வேண்டிக் கொள்கின்றோம். நம்ம எல்லாரும் அமைதியின் தூதனாக மாறணும். அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே என்று நம்ம முழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதே போல உள்ளத்தில் நாம் இந்த அமைதியை ஏற்படுத்துவோம். புனித பிரான்சிஸ் சலேசியார் சொல்வது போல இந்த உள்ளத்தில் இந்த அமைதியை ஏற்படுத்துவோம், அந்த அமைதியை இந்த உலகிற்கு கொடுப்போம். ஆமென்.